நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைடு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் செல்ஃபோன் என்பது அரசாங்கம் கொடுப்பார்கள். அதை பற்றிய மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை உங்களிடம் வெளியிடுவதற்காகத்தான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழக அரசு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளிலே 80% மேற்பட்டவர்களுக்கும், கண் பார்வையற்றவர்களே 80% மேற்பட்டவர்களுக்கும், 18 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் செல்ஃபோன் ஆனது தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த செல்ஃபோனை பெறுவதற்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மாற்றுத்திறனாளி புக்கு, அதேபோல் வேலைக்கு பணிக்கு செல்லக்கூடிய சான்று, இது எல்லாம் இணைத்து நாம் விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். அதுக்கு தனியாக விண்ணப்பம்னா இசேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். அல்லது நம்ம வெள்ளை பேப்பரில் அனுப்புனர் பெறுநர் போட்டு, ஐயா வணக்கம், நான் காது கேளாத மாற்றுத்திறன், எனக்கு அரசாங்கம் வழங்கும் இலவச செல்ஃபோனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆவணங்கள்லாம் இணைச்சி கொடுத்தோம்னா, அவங்க பரிசீலனை பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, நேர்காணல் வைப்பாங்க. அந்த நேர்காணலில் போய் கலந்துக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை நம்ம கொடுத்தோம்னா பரிசீலனைக்கு உட்படுத்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டு, மனுவினை ஏற்றுக்கொண்டு, அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து உங்களுக்கு செல்ஃபோன் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான செல்ஃபோன் வழங்கும் திட்டமானது 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு துவக்கி வைத்து இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள், லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள், இந்த வகை குறைபாடுகளுடைய ஒரு மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செல்ஃபோன் வழங்கும் திட்டத்தின்படி ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு செல்ஃபோன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அது இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு செல்ஃபோன் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க 2026ஆம் ஆண்டு இப்பொழுது நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தால் மீண்டும் உங்களுக்கு செல்ஃபோன் கொடுப்பார்கள். அப்படிங்கிறது தான் உங்களுக்கான தகவலாக இருக்குது. அதனால் காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளும் பார்வை மாற்றுத்திறனாளிகளும் நீங்கள் செல்ஃபோன் வாங்கி 5 ஆண்டுகள் கடந்திருந்தால், இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு பார்ப்பீங்க. மாற்றுத்திறனாளி புத்தகத்திலே உங்களுக்கு சீல் வச்சுருப்பாங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு செல்ஃபோன் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் 5 ஆண்டுகள் கடந்திருந்தால் நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பித்தால் கண்டிப்பாக இப்பொழுது தேர்தல் துவங்க போகிறது. ஜூன் மாதத்துக்கு மேலே இன்டர்வியூ வைப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே இன்டர்வியூ வச்சு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்களுக்கு செல்ஃபோன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்கிற அடிப்படையிலே 2021ஆம் ஆண்டு செல்ஃபோன் பெற்ற காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளில் 80% மேற்பட்டோர், கண் பார்வையற்றவர்களில் 80% மேற்பட்டோர், 18 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் விண்ணப்பிங்க. மற்ற எந்த வகையான ஊனமுடையவர்களுக்கும் இந்த செல்ஃபோன் வழங்கப்படாது என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி தொடர்கிறேன். நம்மளுக்கு இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.